Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ தான் பார்க்க போறோம். Nodemcu RFID வச்சு எப்படி வந்து ஒரு வீடியோ பிளேயர் வந்து மேக் பண்றது. அதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு PHP தெரிஞ்சிருக்கணும், HTML கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம Nodemcu RFID லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கிட்ட ரெண்டு மூவிஸ் இருக்கு. M42 How to Train Dragon 2. சோ இந்த ரெண்டு மூவியும் பாத்தீங்கன்னா ரெண்டு கார்டுல எழுதி வச்சிருக்கேன். சோ இந்த கார்டுல எந்த கார்டை நான் வைக்கிறேனோ அந்த கார்டுக்கான மூவி வந்து ப்ளே ஆகும். இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா How to Train Dragon வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இப்போ பாருங்க நான் வந்து ஆங்கிரி பேட் எடுத்து வைக்கிறேன். ஸோ ஆங்கிரி பேட் நான் எடுத்து வச்சதுமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிரும். ஸோ வச்சுட்டேன். ஆங்கிரி பேட் 2 வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆட்டோ ப்ளே தான். நம்ம வச்சோன்னுமே பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி PHP வந்து யூஸ் ஆகும். ஸோ PHPயில் இந்த மாதிரி லோக்கல் ஹோஸ்ட்டில் தான் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூவிஸும் போட்டு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து குளோபலாக கொண்டு போனாலும் குளோபலாக கொண்டு போய்க்கலாம். இப்போ ஆல்ரெடி வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஆங்கிரி பேட் 2. ஸோ நான் திருப்பி அந்த ஆங்கிரி பேட் 2 கார்டவே எடுத்து வச்சாலும் எந்த ஒரு இன்டரப்ட்டும் ஆகாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மாதிரி டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த மாதிரி டேட்டா பேஸில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டா பேஸுக்கான லிங்க்கு கோடு எல்லாமே நான் தரேன், நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நான் ஹவு டு ட்ரெயின் ட்ராகன். ஸோ இப்போ ஆங்கிரி பேட் வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு, நான் வைக்கிறேன். ஸோ எந்த ஒரு இன்டரப்ட்டுமே ஆகாது. பட் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வேறு மூவி வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ ஹவு டு ட்ரெயின் ட்ராகன். ஸோ வச்சோன்னையும் பார்த்தா போதும், அங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். ஸோ அந்த மூவிக்கானது ஓட ஆரம்பிச்சிடும். வாங்க உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் எப்படி எப்படிலாம் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கனெக்ஷன் டயக்ராம் வந்து பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. RFIDக்கு VCC கிரவுண்டு கொடுக்குறோம். ஸோ RFID இந்த இருக்குது, அதுக்கு VCC கிரவுண்டு வந்து கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RFIDலேருந்து வர DXை நேராக இங்கே கொண்டு போய் T5. ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, T5ல் கொண்டு போய் கொடுத்துட்றோம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டயக்ராம். இதில் ஒன்றும் பெருசாக எதுவும் கிடையாது. கனெக்ஷன்ஸ் டயக்ராமே மொத்தத்துக்கே இவ்வளோ தான். நீங்கள் பவர் சப்ளை மட்டும் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு கோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இருங்க, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் உங்களுக்கு வந்து கோடு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ கோடு பார்த்தீங்கன்னா பெரிய இந்த லெவல் கோடெல்லாம் கிடையாது. நம்ம ஹெட்டர் ஃபைல், ஸோ ஹெட்டர் ஃபைல் போட்டுக்கோங்க. கீழே வந்து சம் கேரக்டர் வந்து டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ண பாஸ்வேர்டு யூசர் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆய்டு செட்டப்பில் பார்த்தீங்கன்னா சீரியல் பிகின் இதெல்லாம் போட்டு நான் ஒய்ஃபையில் கனெக்ட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். ஸோ ரொம்ப டீப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ என்னென்ன பண்ணிக்க மட்டும் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா RFIDயை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான கோடு தான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இங்கே ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். என்ன ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம்னா நம்ம RFIDயை வந்து அப்டேட் பண்ண போகிறோம் நம்மளோட லோக்கல் சர்வரில். ஸோ லோக்கல் சர்வர் தான் பார்த்தீங்கன்னா 92.168.43.204. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். அப்டேட் பண்ணிட்டு ஐடியை வந்து எம்டி பண்ணி விட்டுறோம். ஸோ ஐடி எம்டி பண்ணி விட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் அப்டேட் ஆகும், திரும்பி அப்டேட் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கோடு. இதில் ஒன்றும் பெரிய எந்த லெவல்லாம் கிடையாது, சிம்பிள் தான் கோடு. உங்களுக்கு கோடும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுற இடம். ஸோ நம்ம அப்டேட் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா நான் மூவின்ற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ மூவின்ற டேட்டா பேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டேபிள், ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். 2 டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹாலி, ஒன்று பார்த்தீங்கன்னா RF. ஸோ இந்த ஹாலின்றது ஹாலிவுட்ன்றக்கா போட்டிருக்கா, ஹாலி அப்படின்னு போட்டு வச்சுருக்கேன். ஸோ 2 டேபிள் வந்து நான் மெயினாக கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ஹாலி, RF. ஸோ இந்த ஹாலி அப்படின்றதுல என்னென்ன காலம்ஸ்லாம் கொடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐடி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ ஐடி, நேம், RF, மூவி நேம். ஸோ மூவி நேமை வந்து ஷார்ட்டாக எம் நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐடி, நேம், RF, மூவி நேம். ஸோ அவ்வளோதான். இப்போதைக்கு நம்மகிட்ட 2 மூவி இருக்கிறனால 2 மூவியோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன், வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், சிம்பிள்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RF. ஸோ இந்த RF டேபிள் வந்து எதுக்குன்னா நம்ம ஒவ்வொரு வட்டம் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அப்டேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் இந்த RFல சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த சேஞ்சிங் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டேஷனாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஐடியில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருங்க, இந்த இதில் கொடுத்துருப்போம் பாருங்களேன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கான கொரி. ஸோ இந்த அப்டேட் பண்ணுறதுக்கான URL வந்து அனுப்புகிறப்ப நேராக update.php போகும். ஸோ இந்த update.php இதான் update.php. update.phpயில் பார்த்தீங்கன்னா அந்த RF வேல்யூ வந்து கெட் பண்ணும். ஸோ $RF இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, அதுக்கு கீழே இருக்கு பாருங்கள் $RF get RF. ஸோ அந்த RF கெட் பண்ணி எங்கே போய் அப்டேட் பண்ணணும், அப்டேட் RF டேபிளில் பார்த்தீங்கன்னா RF = $RFன்னு சொல்லிட்டு ஐடி 1ல் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த ஐடி 1 மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஐடி 1ல் ரீப்ளேஸ் ஆன ஒன்றுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயே ரீப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோடில் கூட பாருங்கள், உங்களுக்கு இங்கே கூட பாருங்கள் ஒவ்வொரு வாட்டமும் அந்த RF வேல்யூ அனுப்ப ரெக்கார்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும், உங்களுக்கு அது தெரியும். இதான் பார்த்தீங்கன்னா அந்த RF வேல்யூ வந்து இங்கே சென்ட் பண்ணுறதுக்கான கோடு. இதுதான் அந்த RF.
ஸோ இந்த ஆர்எஃபோட வேல்யூ எடுத்து போய் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இங்கே அந்த ஆர்எஃப்க்கான மூவி என்னது அப்படின்ற பார்த்து ப்ளே பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ அந்த ஆர்எஃப்க்கான மூவி என்னது அப்படின்ற பார்த்து ப்ளே பண்ணுறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா கெட் ஃபைல் அப்படின்றது வந்து இருக்கும். கெட் ஃபைலில் பாருங்கள், முதல் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஃப் வந்து எம்டியாக வச்சுட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்எஃப் வந்து கெட் பண்ணி எடுத்துருப்போம். நமக்கு வர ஆர்எஃப் வந்து சேஞ்ச் ஆகாமல் கெட் பண்ணி எடுத்துருப்போம். அந்த ஐடி 1ல் இருக்க ஆர்எஃப், ஸோ கரண்டாக இருக்க ஆர்எஃபோட வேல்யூ வந்து எடுத்துருப்போம். ஸோ அந்த ஆர்எஃப் வேல்யூவை வச்சு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஆர்எஃப்ன்ற டேபிள் வந்து அதை எடுத்துருப்போம். ஸோ ஆர்எஃப்ன்ற டேபிளில் இப்போ கரண்டாக இருக்க ஆர்எஃப் வேல்யூ வந்து எடுத்துட்டோம் ஃபெச் பண்ணி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்எஃப் வேல்யூ வச்சு ஹாலி அப்படின்ற டேபிளில் மூவி நேம் வந்து எடுத்துருப்போம். ஸோ மூவி நேம் அந்த யூஆர்எல். ஸோ இந்த நேம்ன்ட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோர்ஸில் கொடுக்குற யூஆர்எல், என்ன மூவி வந்து ப்ளே பண்ணணும் அந்த தான் பார்த்தீங்கன்னா இந்த நேம். எம் நேம் அப்படின்றது மூவி நேம், வெறும் நேம்ன்றது யூஆர்எல். ஸோ இது பாருங்கள், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம எம் நேம் கெட் பண்ணுறதுக்காக. ஸோ அதே மெத்தடாலஜி தான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா எம் நேம் வந்து கெட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த எம் நேம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மூவி நேம். இந்த மூவி நேம் வந்து அங்கே நம்ம டிஸ்பிளே ஆகணும் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம இங்கே என்ன மாற்றுறோமோ அதே இது மூவி நேமும் மாறணும், மூவியும் அங்கே சேஞ்ச் ஆகணும். ஸோ இந்த ரெண்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த கோடு. ஸோ வேறு எதுவும் பெருசாக கிடையாது, கோடு வைஸாக தான். ஸோ index.phpயில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு டேக் போட்டிருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த H1 டேக், இதான் மெயின் டேக்கு. அந்த 2 டேக்குக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதியிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட சோர்ஸை வந்து மாற்றி விட. ஸோ அந்த வீடியோ இருக்கிற சோர்ஸு இந்த எம் நேம்ன்றது மூவியோட சோர்ஸு, அந்த மூவி சோர்ஸ் இங்கே வரும். வீடியோவோட சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டேக்குன்றதுக்குள்ளே மாறிடும். இது அஜாக்ஸ் வச்சு யூஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். இப்போ வாங்க ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஐடி இருக்குது பார்த்தீங்கன்னா ஐபி 192.168.43204. இதை வந்து நீங்கள் லோக்கல் ஹோஸ்ட்னே மாற்றிக்கலாம். வெறுமனே லோக்கல் ஹோஸ்ட்னு மாற்றினாலுமே ரன் ஆகும். ஸோ நம்ம ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஐபி. ஸோ உங்களோட சிஸ்டத்தோட லோக்கல் ஐபி. ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு போட்டாலுமே ரன் ஆகும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகுது பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் ட்ராகன் 2. ஸோ இப்போ நான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ சேஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ RFID சேஞ்ச் பண்ணால் இங்கே யூஆர்லும் சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நான் பாருங்கள் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ யூஆர்லும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆங்கிரிபேட் 2க்கான யூஆர்எல் சேஞ்ச் ஆகிடுச்சு, நேமும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி பாருங்கள், நான் திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஹவு டு ட்ரெயின் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ சேஞ்ச் ஆகிடுச்சு, யூஆர்லும் சேஞ்ச் ஆகிடுச்சு, RFIDயும் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கோட் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.